Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Max Grade 2 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 5 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 2 Max அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, மஹி, do you know we can add without counting all the blocks again and again. ஸோ நம்ம blocks யூஸ் பண்ணி அடிஷன் பண்ணுறப்ப நீங்கள் டஃப்பாக ஃபீல் பண்ணீங்களா? எஸ். ஏன்னா நம்ம திருப்பி அதை கவுண்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு இருக்கணும். அது கொஞ்சம் டஃப்பான ப்ராசஸ் தான். பட் நம்ம blocks இல்லாமையும் நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஓகேவா? அதுதான் இவங்க சொல்கிறாங்க. ஓ ரியலி ஐஷா, கேன் யூ ஷோ மீ ஹவ் அப்படின்னு. ஸோ பிளாக்ஸ் இல்லாமல் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்றதான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பாருங்கள், இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஸ் யூஷுவல் நம்ம சிங்கிள் டிஜிட்டுக்குமே நம்ம என்ன பண்ணுவோம், பிளேஸ் வேல்யூ போடுவோம்ல, அதே மாதிரி தான் பண்ணணும். ஒன்ஸ், டென்ஸ். ஸோ இப்போ நம்ம ஒன்ஸ் பிளேஸை ஆட் பண்ண போகிறோம். ஆடிங் ஒன்ஸ். ஸோ 6 + 7 என்ன வரும்? 13 வரும். ஓகேவா? இதில் வந்து நமக்கு 1 10s and 3 1s இருக்குது. 1 10s and 3 1s இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், டென்ஸ் பிளேஸை ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து 1 10s, இப்போ 13 வந்துச்சுன்னா இதில் நம்ம பிளேஸ் வேல்யூ போட்டிங்கன்னா 1s 10s. இப்போ 1 10 3 1s இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஒன்ஸ் பிளேஸை தான் என்ன பண்ணணும், ஃபில் பண்ணணும் 3ஆல். டென்ஸ் பிளேஸில் உள்ளதை நம்ம என்ன பண்ணிடணும், கேரி ஓவர் போட்டுறணும். அங்கே நம்ம குரூப்பிங் பண்ணோம்ல, அதே மாதிரி. இப்போ வந்து அடுத்து டென்ஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ 3 + 4 ப்ளஸ் இந்த கேரி ஓவரையும் நம்ம ஆட் பண்ணணும், மறந்துடக்கூடாது. கேரி ஓவர் மிஸ் பண்ணிங்கன்னா சம் தப்பாயிரும். ஸோ 3 + 4 + 1, அப்போ நமக்கு 8 வந்துடும். அப்போ 8 10s வந்துடும். அப்போது 83. இது வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க எப்படி செய்கிறது அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஒன்ஸ் பிளேஸ் ஆட் பண்ணணும். அது 2 டிஜிட் வந்துருச்சுன்னா அதுக்கு பிளேஸ் வேல்யூ போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒன்ஸ் பிளேஸில் உள்ளதை ஒன்ஸ் பிளேஸ்லேயே போட்டுட்டு டென்ஸ் பிளேஸில் உள்ளதை நம்ம ஷிஃப்ட் பண்ணிடணும். ஷிஃப்டிங் த டென்ஸை வந்து டென்ஸோடு சேர்த்துடணும். அப்போ நமக்கு டென்ஸோடு சேர்த்ததுக்கப்புறமா டென்ஸ் பிளேஸை ஃபுல்லாக ஆட் பண்ணுறப்ப அந்த கேரி ஓவரையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணி டென்ஸ் பிளேஸில் எழுதணும். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். இது மாதிரி இப்போ 5 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லாஸ்ட் சம் உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து டீச் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு 4 சம்ஸ் நான் சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிளேஸ் வேல்யூ போட போகிறோம். ஸோ ஒன்ஸ் 10s. ஸோ 6 in the mind. 6 in the mind. இல்லை நீங்கள் வந்து பிக்கர் நம்பரை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க, ஸ்மாலர் நம்பரை வந்து ஃபிங்கர் விட்டுக்கோங்க. ஸோ 9 in the mind. 9 in the mind, 6 in the finger. After 9, 10, 11, 12, 13, 14, 15. 15 வந்து நமக்கு 2 டிஜிட் நம்பர். கரெக்டாக 15. இப்போ 1 டிஜிட் நம்பர்னால் நீங்கள் டேரெக்டாக ஒன்ஸ் பிளேஸில் போட்டுடலாம். பட் 2 டிஜிட் நம்பர் வந்துருச்சு, அதனால் அதை வெளியில் போட்டுட்டு அதுக்கு நம்ம பிளேஸ் வேல்யூ போடணும். ஒன்ஸ் 10s. ஸோ ஒன்ஸ் பிளேஸில் உள்ளதை ஒன்ஸ் பிளேஸில் எழுதிடணும். டென்ஸ் பிளேஸில் உள்ளதை டென்ஸ் பிளேஸில் நம்ம கேரி ஓவர் போட்டுறணும். இப்போ நீங்கள் வந்து 4 + 3 பண்ணிவிட்டு அந்த ஆன்சரோட 1 ஆட் பண்ணணும். 4 in the mind. 4 in the mind, 3 in the finger. After 4, 5, 6, 7. 7 ஃபாஸ்ட்டாக போய் எழுதக்கூடாது, நமக்கு ஒரு கேரி ஓவர் இருக்குது. ஸோ 7 + 1 8. ஸோ 85 is the answer. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு பிளேஸ் வேல்யூ போட்டுக்கலாம். ஒன்ஸ் 10s. ஸோ 9 in the mind. 9 in the mind, 6 in the finger. After 9, 10, 11, 12, 13, 14, 15. ஸோ 15 இதுவும் நமக்கு 2 டிஜிட் சேம் நம்பர் தான். ஸோ நம்ம இங்கே வெளியில் போட்டுடலாம். இப்போ இதுக்கு பிளேஸ் வேல்யூ போடுங்க. ஒன்ஸ் 10s. ஸோ ஒன்ஸ் பிளேஸில் உள்ளதை ஒன்ஸ் பிளேஸில் எழுதிருங்க. டென்ஸ் பிளேஸில் உள்ளதை இங்கே கேரி ஓவர் போட்டுருங்க. இப்போ 5 + 1 என்ன வரும்? இல்லை, நம்ம இந்த மாதிரி கூட பண்ணலாம். ஸோ 5 + 1, 6 + 1, so 7. வெரி குட். ஸோ 75 is the answer. நெக்ஸ்ட் சம் பாருங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே இல்லை, எம்டி ஸ்பேஸாக இருக்குது. அப்போ நம்ம என்ன ஃபில் பண்ணிக்கலாம்? 0 ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஒன்ஸ் 10s பிளேஸ் வேல்யூ போட்டுக்கலாம். இப்போ 8 in the mind. 8 in the mind, 6 in the finger. After 8, 9, 10, 11, 12,
13, 14. ஸோ 14. ஸோ 14 2 டிஜிட் நம்பர். ஸோ அதனால் நம்ம வெளியில் போட்டாச்சு. இப்போ இதுக்கு பிளேஸ் வேல்யூ போட்டுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் பிளேஸில் உள்ளதை ஒன்ஸ் பிளேஸில் எழுதிருங்க. டென்ஸ் பிளேஸில் உள்ளதை இங்கே கேரி ஓவர் போட்டுருங்க. ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள் 0 இருக்குது. ஸோ 0வோட எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் நமக்கு சேம் நம்பர் தான் வரும். ஸோ 3 + 0 = 3. 3 + 1 4. ஸோ 44 is the answer. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஒன்ஸ் டென்ஸ். ஸோ 0 + 8 0 + 8, 8. 8. 3 + 5 3 + 5, 8. ஸோ 88 is the answer. ஸோ இப்போ லாஸ்ட் சம் உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து சொல்லித்தர போகிறாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நான் வந்து இந்த சம் பண்ண போகிறேன். 5 in the mind, 5 in the finger. After 5, 6, 7, 8, 9, 10. 10 வந்து ஒரு 2 digit. ஸோ வந்து நம்ம 10 இங்கே போட்டுக்கலாம். 10 அதுக்கு வந்து 1 பிளேஸ் வேல்யூ போட்டுக்கணும். நான் இதுக்கு போட மறந்துட்டேன். ஸோ நான் இப்போ இங்கே போட்டுக்கிறேன். அப்புறம் இங்கேயும் போட்டுக்கிறேன். ஒன்ஸ் டென்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ ஒன்ஸ் டென்ஸ் போட்டாச்சா? ஸோ ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிற நம்பர் வந்து இங்கே போட்டுக்கலாம். டென்ஸ் பிளேஸில் இருக்கிறது டென்ஸ் பிளேஸ்லேருந்து இங்கே கேரி ஓவர் போட்டுக்கலாம். ஸோ வந்து நான் ஒரு ஈஸி மெத்தட் சொன்னேன்ல, 4 + 1 5. ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை அடிச்சுட்டு இங்கே 5 போட்டுக்கலாம். ஸோ வந்து நீங்கள் ஈஸியாக இப்படி ஆட் பண்ணிடுங்களா? ஸோ 5 in the mind, 3 in the finger. After 5, 6, 7, 8. So the answer is 80. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.